ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் எப்பவும் போன வித்தியாசமான முக்கியமான விஷயங்களை பற்றி அலசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் நண்பா. வணக்கம் நண்பா. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நண்பா, இடைத்தேர்தல் எப்படி இருக்க போகுது? அந்த இடைத்தேர்தல் சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த கரூர் விவகாரம் மீண்டும் பேசினா, அந்த சப்ஜெக்ட் பேசும்போது அந்த பழியை தூக்கி என் மேலே போட்டுட்டீங்கன்னு அவர் பேசின விதமும், திமுக எஃப்ஐஆரில் போடவே இல்லை, இதை நீங்கள் பார்க்கலன்னு கூட்டினாங்கன்னா சொன்னார். ஏன்னா நீங்கள் அங்கே இருந்தீங்க. இப்போ எப்படி பார்க்குறீங்க மொத்தம்? ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் போலீஸ் சைடில் விசாரிக்கும் போது மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க. எதுக்குடா வேலை செஞ்சோம்? இப்போ அந்த அதிகாரியும் தூக்கி அடிச்சிட்டாங்க, அங்கே இருக்கிறவங்களும் வேலை செஞ்சாங்க. இப்போ மொத்தமாக இதை வந்து எப்படி பார்க்குறதுனா, விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்த புதுசில் விழுப்புரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. இந்த உடையை போட்டு நடித்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். அதற்கு ஒரு குறிப்பிட்ட முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் துணி துவைங்க, அந்த துணி துவைங்க சொன்னது அவர் வேற நம்ம நாகரிகம் கருதி சொல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? போலீஸ் தான் வந்து பிஆர்ஓ வேலை பார்த்தாங்க, நான் ஜனநாயக கடமையை ஆற்றி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த விஷயம், கரூர் விவகாரம் பற்றி இவர் பேசுகிறது? அது முதல்ல வந்து காவல்துறை நண்பர்கள், குறிப்பாக இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டபிள்ஸ், அவங்க அதுக்கப்புறம் ஆர்ம்டு ரிசர்வில் இருக்கிறவங்க, ஏஆரில், அதுக்கப்புறம் இளைஞர்களாக இருப்பாங்க இந்த எஸ்ஐ ஆகிறதுக்கு முன்னாடி. அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்கிறவங்க நிறைய பேர் தபால் ஓட்டில் வந்து திமுகவையும் அதிமுகவும் வச்சு செஞ்சு விட்டாங்க. நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டது தபால் ஓட்டில் செஞ்சது ஓட்டில் சொல்லிட்டாங்க. டியூட்டி பாஸ் வாங்கின்னு போய் நின்றவங்கலாம் வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடியே போட்டேன், நான் 1 வாரத்துக்கு முன்னாடியே தாவேக்காக போட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு மாற்றம் முன்னேற்றம்லாம் வரும்னு அவங்களோட எதிர்பார்ப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களோட துறை மீது கண்ணியக்குறைவாக ஒவ்வொரு நாளும் சேற்றை வந்து வீசி கொண்டு இருக்கிறது உங்களுடைய ஆட்சி. நீங்கள் யாரை வந்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினச்சாங்களோ அவங்களே வந்து காவல்துறை வந்து அதனுடைய கண்ணியத்தை குறைக்கிற விதத்தில் பேசுகிறாங்க. இப்போது எனக்கு என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க கரூரில் நான் இருந்தேன். ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, கரூரில் நான் தப்பிச்சு வந்தேன். கொஞ்சம் மிஸ் ஆகி தான் நானும் செத்துட்ருப்பேன். நான் தான் 43 வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சுனாமியில் 2004 இதே மாதிரி மாட்ட வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதுக்கப்புறமா 2005 வெள்ளத்தில் சைதாப்பேட்டையில் வரும்போது அந்த குறுக்கு பாலத்தில் வந்து பைக்கில் ஜஸ்ட் மிஸ்ஸு. அப்புறம் ஈக்காட்டு தாங்கல் இருக்கும்போது எங்கள் டெக்கன் கிரானிக்கல் அலுவலகத்தில் ஒருத்தர் வெள்ளத்தில் மாட்டி இறந்தே போயிட்டாரு, அது ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸு. இது மாதிரி நிறைய ஜஸ்ட் மிஸ்ஸு. 2025 விஜயண்ணாவோட கூட்டத்தில் கரூரில் வேல்சாமிபுரத்தில் ஜஸ்ட் மிஸ். இப்போ அந்த ஜஸ்ட் மிஸ் நின்னதுனால இல்லை, அதாவது எப்படின்னா நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஏதோ நடக்க, அதாவது வந்து ஜந்துக்கள் போல தள்ளிக்கின்னு போகிறது வர்றது, ஒரு மனிதர்களுக்கு உண்டான அந்த மாண்பு மரியாதை இருக்கிற மாதிரி இந்த பக்கம். அப்புறம் அவர் வண்டியில் உள்ளே உட்காந்து இருட்டில் வந்ததை நான் பார்த்தேன். அப்போ நமக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, இவ்வளோ கூட்டம் இருக்குது, நெசக்கிறாங்க, நிற்க முடியல. அதாவது நம்ம வந்து ஓரளவுக்கு திடகாத்தமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளாலேயே நிற்க முடியலன்னும் போது அப்போது நமக்கு அந்த பொது அறிவு இருக்குது. ஒரு கூட்ட நெரிசலில் எவ்வளோ பேர் செத்துருப்பாங்க பத்திரிகையாளராக நம்ம பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் அப்போ டிஎன் ரகுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், குருநாதா இங்கே ஏதோ அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருக்குது, சொல்ல முடியாது, எது வேணால் நடக்கலாம், க்ரௌடு கம்ப்ளீட்டாக அன்கண்ட்ரோலபிள், பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்டாம்பீடுன்னு நான் சொல்லி முடிக்கிறேன். கரெக்டாக சொன்னதுலேருந்து ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சு புதிய தலைமுறையில் பிரேக் ஆகும். இல்லை, ஓப்பனாக பேசுவோம். போலீஸோட எப்படி இருந்தது ப்ரொடக்ஷன் அங்கே? இல்லை, ஏன்னா முந்தின நாள் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து போனார். ஏன்னா அவர் ஓகே பொலிட்டிக்கல் லீடர், ஆனால் இவர் சினிமா மாசு. இது இவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த ஃபேன்ஸ். அதாவதுங்க 10,000 பேர் கூடுறாங்களா 50,000 பேர் கூடுறாங்களான்றது முக்கியம் இல்லைங்க. 5,000 பேர் இல்லை 500 பேர் கூட்டுற கூட்டத்திலேயே ஒரு மாண்பு இல்லை, மதிப்பு இல்லாமல் ஒருத்தர் முடி அடிச்சு போகிறாங்கன்னா உயிர் சேதம் வந்துடும். ஸோ எவ்வளோ கூட்டம் வருதுன்றது முக்கியம் இல்லை, அந்த கூட்டம் எப்படி நடந்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம், இப்போ சைனாலெல்லாம் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து ஒரு சில இடத்துல கூடுவாங்க. ஆனால் சைனா நம்மள மாதிரி ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது. சம்டைம்ஸ் வந்து இப்போ நம்ம இங்கே உத்தரப்பிரதேசில் அந்த லக்னோ சைடு அங்கே இங்கெல்லாம் அலகாபாத்லாம் வந்து கும்பமேளா பார்த்துருக்கோம். ஒரு சில கும்பமேளால இறப்பே இருக்காது, ஒரு சில கும்பமேளால இறப்பு இருக்கும். அப்போ அங்கே வரவங்களோட நடவடிக்கை, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி போகிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்படி பார்க்கும்போது தாவேக்காவோட ரசிகர்களுக்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பெரிய மாற்றம் அவங்களோட மனநிலையில் வந்த மாதிரி இல்லை. இன்றைக்கும் வந்து வண்டி பின்னாடி தெத்தின்னு ஓடுறது, அந்த செல்ஃபோன் மோகம், ரீல்ஸ் மோகம் அது இருக்குது. அதனால தான் விஜய் சாருக்கே விஜய் ரசிகர்களை பார்த்து பயந்த காரணத்தினால தான் இப்போ தான் ஆட்சி தானே இருக்குது, காவல்துறை இருக்கலாம். ஏன் எங்கே தைரியம் இருந்தால் இப்போ 500 பேருக்கு மேலே ஒரு 20,000 பேர் கூப்பிட்டு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துங்க பார்க்கலாம், உங்களால் முடியுமா? அவரு 5,000 எஸ்ஓபின்னு கிண்டல் பண்ணவர், இப்போ அவரு 5,000க்குள்ள 5,000க்கு அவர் சேஃப் இப்போ. ஏன்னா வந்து இப்போ இதுக்கு மேலே எதனா ஒருத்தர் யாருன்னா இறந்து போயிட்டாங்கன்னா சொன்னது பூரா பொய்ன்ற மாதிரி ஆகிடும். இப்போ நாளைக்கு வந்து
யாரோ ஒருத்தர் போய் கட்சி நிர்வாகி சொல்கிறானே இன்னும் ஜனங்க ஆசையாக இருக்காங்கண்ணே, ஒவ்வொரு கூட்டத்திலையும் எங்களை உள்ள விட மாட்டாங்க, விஜய் நான் பார்க்கணும், கிட்ட நிற்கணும், பேசணும், மாசா பண்ணணும்னு யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்து ஒருவேளை இவர் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து எதனா அசம்பாவிதம்னா இவர் கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது, ராணுவமே பண்ணாலும் காப்பாற்ற முடியாது. அதாவது இதில் வந்து உண்மையாக சொல்லணும்னா கரூர் போலீஸு பாவம், அவங்களுக்காக பேசுறதுக்கு அவங்களுக்காக அங்கங்க அரசியலை தள்ளி வச்சிருங்க. இது வந்து ஒரு இறப்பு. கரூர் காவல்துறை வந்து தமிழர்கள், எனக்கு அதில் வந்து 100% எனக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ இல்லை இந்த மண்ணில் பிறந்தவங்க சத்தியமாக சொல்கிற தூக்கத்தில் கூட அப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து அவங்க அரங்கேற்ற மாட்டாங்க. காவல்துறை லஞ்சம் வாங்குறாங்க, கண்ணிய குறைவாக நடந்துக்கிறாங்க. இப்போ இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கேஸ்லாம் நம்ம காவல்துறை அவ்வளோ கேவலமாக திட்டி பேசியிருக்கோம், என்னன்னா மனிதாபிமானம் செத்து போச்சுன்னு. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு பழி சொல்ல வந்து நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி போடக்கூடாது. திரும்ப நீங்கள் அன்னைக்கு போட்டுட்டீங்க, பேசிட்டீங்க, அதை வச்சு இல்லை அந்த சொன்ன விதம் தான் வந்து அவங்கள ரொம்ப காயப்படுத்திருக்கு. கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, சொல்லியிருக்கலாமே, போலீஸ் தடுத்துருக்கலாமே. ஈவினிங்கே வந்து அப்போ ஏடிஜிபி அந்த டேவிட்சனோட உளவுத்துறை அவர் வந்து போட்டாங்க, ஏடிஜிபி எல்லண்டோட பைட்டு இப்போ போடுறாங்க, அவர் எங்கெங்கே வர வேணான்னு தோணுது. அதே மாதிரி அங்கேருந்த ஆஃபீஸர் நம்ம ஜோஸ் தங்கியா அவர்கிட்டையும் புசி ஆனந்த் வந்து அவர்கள் கேட்ட இடம், அந்த இடம் வேணான்னு சொல்லி போலீஸ் ரிசர்வ் பண்ண அந்த இடத்த நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்த்தீங்கன்னா இதை விட ஜாஸ்தி நடந்திருக்கும். கண்டிப்பாங்க. அவங்க கேட்ட இடம் வந்து அது வந்து பள்ளம் இருக்கு, ஆத்துப்பாலம் பக்கத்துல இருக்கு. நான் பார்த்தேன் அந்த இடத்த பார்த்து, அதாவது விழுந்து சாவறதை தாண்டி நிறைய பேர் கை கால் உடைஞ்சு போயிருக்கும் ஒன்று. இன்னொன்று அந்த பெட்ரோல் பங்க் ஒரு இடம், அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டாக இருக்கும். இன்னொன்னுங்க அது வந்து ட்ரோனு அழகாக எடுக்கலாம். ஏன்னா 3 சைடும் கூட்டம் நிற்கிற மாதிரி அப்படி அதாவது முழுக்க முழுக்க சினிமா மோகத்துக்காக ஒரு சில லொக்கேஷன் அவங்க கேட்டாங்க. ஏங்க அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த இடம் தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. அதிமுக விட இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, பெரிய கட்சி, ரைட்டு ஏற்றுக்கிறோம். அதிமுக விட அன்னைக்கு தேதியில் பெரிய கட்சியா நீங்கள் கட்சி ரீதியாக பேசும்போது மேபி அவங்களுக்கு என்னென்னா அதிமுகவுக்கு வந்தவங்க வந்து கட்சியினுடைய தொண்டர்கள் அதிகம், அவங்க வந்து ஒரு பாரம்பரியம், ஒரு அமைப்பு இருக்குது, எப்படி நிற்கணும், பக்கத்தில் இருக்க மனுஷனை போய் தள்ளக்கூடாதுன்ற அந்த அரசியல் புரிதல் இருக்குது. இவங்களுக்கு அது இல்லை. பக்கத்தில் எவனோ ஒருத்தன் யார் நிற்கிறன்னு தெரியல, தள்ளிக்கிட்டு போகணும், அந்த முந்தி அடிச்சுட்டு போனதுனால வந்ததான். இன்னொன்றுங்க, இப்போ ஜோஸ் தங்கியா அவர்களை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 2.5-3 நாள் கரூர் போலீஸ்க்கு பயங்கரமான வேலை. ஏன்னா எதிர்கட்சி தேர்தல் நேரம், அப்போ எதிர்கட்சி ஒன்று வருதுன்னா எவ்வளோ டென்ஷன் இருக்கும் போலீஸ்க்கு. ஏன்னா நான் அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் கூட ஒரு சில சகோதரிகள்கிட்ட, நான் அக்கா தங்கச்சிக்கிட்ட நான் அங்கே பேசினேன். நான் நின்று ஒரு சிலவர்கிட்ட நான் தண்ணி பாட்டில் கொடுத்தேன் ஒரு கான்ஸ்டபிளுக்குலாம். ஏன்னா ஒரு 35-40 வயசில் இருக்கிற கான்ஸ்டபிள் இப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் இப்படி உட்காந்துருக்குறாருங்க 6:30 மணிக்கெலாம் இப்படி உட்காந்துருக்காரு. ஏன்னா முடியல, டீஹைட்ரேஷன் ஒரு பக்கம், வெயில் சொன்ன டைமுக்கு வந்தது அந்த பிரச்சனை இல்லை. இது வந்து வேலுசாமி பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிள் இப்படி உட்காந்துருந்ததை நான் பார்க்குறேன். ஆனால் செந்தில் பாலாஜி அங்கே வந்துட்டாரு, எப்படி 5 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வந்தார், எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ள கேமரா எடுத்துகிட்டு வந்தாருலாம் கேள்வி வைக்கிறாங்க. சரி, நான் வேலுசாமிபுரத்தில் இருந்தேன். நானும் வந்து ஒரு 3-4 நிமிஷத்தில் பக்கத்தில் ஜிஹெச்சுக்கு போயிட்டேன். அதாவது நான் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறேன். அதாவது கூட்ட நெரிசல் இது ஆகுது, கரண்ட்டு ஒரு மாதிரி பிரச்சனைலாம் ஆகுது, ஓடுலாம் இருக்குது, இந்த அதாவது பில்டிங்லேருந்து குதிக்கிறாங்க, தாவுறாங்க, இதெல்லாம் பார்க்குறோம். பார்த்தோன்னே இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர் பேச்சை ஆரம்பிக்க நான் வந்து பின்னாடியே போயிட்டுருக்கேன். அதாவது அவங்க இப்படி வராங்க, நான் வந்து எதிர் டைரெக்ஷனில் அந்த இடத்துல வந்து வெளியேறேன். அப்படி வெளியேறும் போதே சிக்கலில் தள்ளுமுடாடி கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி தான் நானே வெளியில் ஏறுறேன். அப்போது இது சிக்கல்னு தெரியுது. இந்த சிக்கல் அங்கே இருக்கிறவங்களுக்கு புரியல. நீங்கள் வண்டிக்குள்ளே இருக்கிறீங்க, வெளியில் நடக்கிறது உங்களுக்கு தெரியல. போயிட்டு தொலைவாக இருந்துட்டு நம்ம ஃபோனில் வந்து லைவ் பார்த்துட்டு போகிறோம், இது சொல்கிறோம் ஃபோன் பண்ணி, இது மாதிரி ஆகுது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அப்போ எனக்கு என்ன முன்னாடியே தெரியுமா? இல்லை காவல்துறை எனக்கு வந்து ஜோஸ் தங்கையா சார் வந்து ஃபோன் பண்ணி, அப்பா இந்த மாதிரி ஒன்று நடக்குது, இந்த வீடியோலாம் எத்தனை போட்டிங்கன்னா டிவியில் பெரிய ஆள் ஆகிடலாம், பெரிய ஆள் ஆகிடுவேன், யூடியூப் ஒன்று தனியாக ஆரம்பித்து இதெல்லாம் போடு, பெரிய ஆள் ஆகிடுவேன்னா, அப்படி போட்டுதுன்னா என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போய் லாடம் கட்டியிருப்பாங்க, என்னப்பா வன்முறையை பரப்புறியான்னு. ஏங்க நடந்தது வந்து ஒரு விபத்து. இந்த விபத்துக்கு காரணம் உங்களோட அறியாமை, உங்களோட முட்டாள்தனமான சிந்தனைகள். இதுக்கு வந்து அழகா மடைமாற்றம் பண்றாங்க. இப்போ நீங்கள் நான் பேசுகிறதோ இல்லை ஜோஸ் தங்கையாவோ இல்லை அங்கே இருக்கிற வந்து இன்ஸ்பெக்டரோ ஏசியோ போய் பேசுறது எத்தனை பேருக்குங்க தெரியும்? ஏங்க உண்மை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, உண்மை வந்து வேகமாக பரவாது. ஏங்க 2 டிஎஸ்பி விஷுவல் நான் பார்த்தேங்க, வண்டியை நிறுத்துறாங்க, போகாதீங்க, வண்டியை தடுத்துட்டு வண்டியை மேலே போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு லேடி வந்து குழந்தை காணன்னு சொல்லி வண்டிக்கு முன்னாடி படுத்திருக்காங்க, அவங்கள தூக்கி போட்டு அதை பிரேக்கிங் பண்ணது நம்ம தான். ஏன்னா என்கொயரியில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் கேட்குற கேள்வி, சரி நீங்கள் ஆட்சியாளர் வந்துட்டீங்க, கண்டுபிடிக்கலாமே, அந்த வச்சிருந்த அந்த ட்ரோன் விஷுவல்ஸ் எல்லா விஷுவல்ஸும் நீங்களே போட்டு காட்டலாமே மக்களுக்கு. சரி,
கரூரில் இந்த போலீஸ்லாம் பண்ணாங்கல்ல, அவங்கள ஆட்சிக்கு வந்தவொடனே ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? அவங்க தானே குற்றவாளி. சதி கோட்பாடை அன்றைய முதலமைச்சர் இயக்குகிறார், அதை செஞ்சு கொடுத்தது காவல்துறை. ஓகே, ஏன் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம்? சஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மனசாட்சி உங்களை குத்தி இருக்கும். மனசாட்சி கேட்கும், எப்பா விஜய், நம்ம தானப்பா லேட்டாக போனோம், நம்ம தானப்பா கரூரை விட்டு ஓடி வந்தோம். காலையில் ஆரம்பித்து மனுஷனா மாடா போலீஸு அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே என்னங்க இருக்குது? மிஷின் ஸ்டீலு போல்டு நட் ஆகுது, அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு இதயம், ரத்தம், தசை, நரம்பு, எலும்பு. எனக்கு என்ன இருக்குது? அதான் குழந்தை துடிக்கும் போது அவங்க கதறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சாரு பாருங்க, ஒரு 4-5 பேரை வெளுத்தாரு பாருங்க. அவர் நான் திரும்பி பார்த்தா கண்டிப்பா சரியான காட்டு பார்த்தா நான் அவர் கையெடுத்து கும்பிடுவேன் நன்றின்னு. அவரு கண்டி அன்னைக்கு அதை பண்ணலைன்னா இன்னும் ஒரு 4-5 ஆம்புலன்ஸ் தாமதமாகி இன்னும் ஒரு 4-5 பேர் செத்துருப்பாங்க. சொன்னாரு, இங்க என்ன நடந்துகிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான், நீ வந்துட்டு இங்க வந்து சும்மா வந்து போராட்டம் பண்ணி டிராமா பண்ணிட்டு இருக்கிறியான்னு சொல்லி வெளுத்தாரு. நல்ல தடிமாடு மாதிரி இருந்தானுங்க அவனுங்கெல்லாம். ஆம்புலன்ஸ் போது உள்ள ஓனம்கிட்ட கூட்டத்தை வந்து பிரச்சனை பண்றது, ஆம்புலன்ஸ் உள்ள விடுறாங்கன்னு ஆம்புலன்ஸ் தடுக்கிறாங்க. அப்புறம் அவர் வந்து 4 வெளுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டம் ஓடிச்சு. காரை தூக்கின்னு கொடி வேற ஒண்ணு இந்த கூட்டத்துக்கு. இப்படியெல்லாம் நடந்து இதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி கரூர் காவல்துறையை விட்டு கொடுக்க முடியும்? ஏங்க, எனக்கு வந்து நான் இதுவரையிலும் காவல்துறையை பாராட்டி பேசுறது என் வேலை கிடையாது, நான் பேசினதும் கிடையாது. நான் ஒரு வழக்கறிஞரா எப்பவுமே காவல்துறைக்கு எதிரான மனநிலை கொண்டவன். பட் என் கண்ணெதிரில் பார்க்குறேன் பாதிப்பு அவங்க மேலே. பாதுகாப்பு கொடுத்து சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு நின்று இந்த காவல்துறையை அரசியல் ஆதாயத்துக்காக, நீங்கள் பிரதமராக கூட இருங்க சார், நீங்கள் அரசியல் ஆதாயத்துக்கு நீங்கள் கொச்சப்படுத்திங்கன்னா அதை வந்து பத்திரிகையாளர்களாக ஏற்றுக்க முடியாது. ஸ்டாலின் சாருக்கும் உங்களுக்கும் அரசியல் பிரச்சனை, ட்ராமா. கரூர் காவல்துறையை எதுக்கு கொச்சப்படுத்துங்க? இப்போ அந்த கரூர் காவல்துறை நீங்கள் கொச்சப்படுத்திட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு எப்படி கண்ணியமாக அங்கே வேலை செய்ய முடியும்? இதே வேற யாருன்னா இப்படி காவல்துறையை ஐயா ஆதவர்ஜினா மாதிரியோ இல்லை முதலமைச்சர் விஜய் மாதிரி பேசியிருந்தா நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க? காவல்துறை அவதூறாக பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருப்பீங்கல்ல. சரி, இப்போ அதை விடுங்க. இப்போ நீங்களே போலீஸாக இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் பாப்பா ஒரு அறியாத வயசில் இருக்கு, ஆனால் விஜய் மாமா மட்டும்தான் ஹீரோன்னு சொல்லுது. அப்ப அதுவே உங்களை வில்லனா பாக்குமே. அததாங்க கரெக்டா பண்ணிருக்கிறார், நீ தப்பு பண்ணிருக்க, போலீஸ்காரங்க என்னோட ஆளுங்களை நீ காப்பாத்துறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய தகப்பன், அதாவது அப்பா தான் வந்து முதல் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஜூடுக்கும் சரி கோட்டீஸ்வரனுக்கும் சரி இதை பாக்குற நேயர்களுக்குமே சரி முதல் ஹீரோ அப்பா. ஏன்னா சாப்பாட்டுல இருந்து துணிமணில இருந்து, அதாவது நம்மளாம் வளர வளர அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தையே இழப்பாங்க. அப்பாக்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் போடுற சட்டையோட விலை, செருப்போட விலை குறைஞ்சிக்கிட்டு வரும். பசங்க ஷூ போட ஆரம்பிக்க இது எல்லா ட்ரெஸ் ஏற அப்பா அம்மா 2 பேரோட ட்ரெஸ்ஸும் அதுல ஒரு 2 பேருமே ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து இயல்பா நடுத்தர வர்க்கத்துல நடக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுதான் நிதர்சனம். அப்படி இருக்கிற வாங்கிட்டு வர பொருள் சாப்பிட்றதுல அவங்க 2 சிக்கன் அவனுக்கு எக்ஸ்ட்ரா குழந்தைக்கு சாப்பிடு, நம்ம அப்புறம் சாப்பிட்டோம் வெறும் வெங்காயத்தை தக்காளி வச்சு சாப்பிட்டோம். அதுதான் நம்ம பெட்ரோல் கிட்ட பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி பெற்றோர்கள்லாம் அங்கே அன்றைக்கி வேலைக்கு போயிருக்காங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்களையும் கொச்சப்படுத்துறீங்க சேர்த்து. கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி எப்படி 5000 போலீஸ் வேலை பார்க்குதோ அன்றைக்கும் அதே மாதிரி ஒரு 5000 போலீஸோ 3000 போலீஸோ 2500 போலீஸோ வேலை பார்த்துருப்பாங்க. ஏன்னா எப்போது தெரியும், ஐயா யமதர்மராஜா வேறு வண்டியில் புதுசாக வராரு, உஷாராக இருங்க அப்படின்னு கூட இன்னொரு வாட்டி பேரிகேட்லாம் எக்ஸ்ட்ரா. நான் நடந்த சம்பவம் அப்படி. ஆனால் சொல் பேச்சு கேட்கலையே. நான் கேட்குறேன், இவ்வளோ கூட்டத்துக்கு நாமக்கலுக்கு போகணும், அதுக்கப்புறம் கரூருக்கு வரணும், நீங்க ஏன் வந்து முன்னாலே நாமக்கல் போய் சிக்கலாம்? நாமக்கல்லே ஒரு 30 பேர் மயக்கடிச்சு வந்திருக்காங்க, அதுல 6 பேர் சீரியஸா இருக்காங்க. அப்ப அந்த ஏரியால எஸ்பியா இருந்தாங்க விமலான்னு ஒருத்தங்க. சரி, அங்க இருக்கிற இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டாங்க. அதாவது என்னன்னா கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இவர் உள்ள போய் பிரேக் எடுக்க போறாருல, ஆடியன்ஸ் வந்து பரபரப்பாறாங்க. அண்ணா இன்னொரு வாட்டி பார்ப்போம், க்ளோஸ்ல பார்ப்போம், வண்டியை தொட்டு பாக்குறதா, அவங்க விஜயை தொட்டு பாக்குறதா ஃபீல் பண்றாங்க. வேலுசாமிபுரத்துக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியோ இல்ல ஜாஸ்தி வேணாம், வேலுசாமிபுரம் ஜங்ஷன் இருக்கு பாருங்க. இது வந்து எப்படின்னா இப்படி வரும் ரோடு, இப்படி வந்து இப்படி திரும்பும். அந்த ரவுண்டானால அவர் வந்து மேலே வந்துட்டு இருந்தாலுமே அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் வரும் உள்ள பாயிண்ட்டுக்கு. அந்த இடத்துல அவர் வந்து மேலே வந்திருந்தாலுமே ஜனங்க நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. ஏன்னா அங்கேயுமே நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. அங்கேயே பார்க்கல, அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல பார்க்கலன்னு அந்த பஸ்ஸோடு நடந்து வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு கூட்டம் இருக்குங்க, பஸ்ஸு வருதுங்க, பஸ்ஸு கூடவே வருதுங்க கூட்டம், வந்த உடனே ஜாம் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அப்போ முதல்வர் விஜய் இதை எதிர்பார்த்துருக்காரு, மாசு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மாசுக்காக பண்ணி மண்ணாங்கட்டியாக நாசனமாக போச்சு அந்த இன்சிடெண்ட். அதுதான் உண்மை. அதை ஏற்றுக்கிறதுக்கோ அதை ஒத்துக்கிறதுக்கோ ஒரு தைரியமோ ஒரு மன இதுவோ இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் தப்பு பண்ணிச்சு, கரூரில் போலீஸ் தப்பு, போலீஸ் மேலே தூக்கி பழிய போகிறாங்க.
மற்றபடி எனக்கு தெரியல. இல்ல இப்போ முதல்வர் விஜய் இல்ல, அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், அடியும் இடியும் வாங்குறது ஒரே இதுல போலீஸ் தான். கரெக்ட் இல்லைங்க. இப்ப நம்ம இல்ல இப்ப நீங்க என்ன குதிரீங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இங்க போலீஸ் வன்முறை எங்க வருது? போலீஸ்னா வீட்டுக்கு வீடா போட முடியும்? அதாவதுங்க, காவல்துறை எதில் தப்பு பண்ணுறாங்களோ அதில் தான் கேள்வி கேட்கணும் எல்லாத்துலேயும். அதாவது அரசியல் பிரச்சனைக்கு வந்து காவல்துறை வந்து அடகு வச்சுட்டாங்க. அதான் நடந்துச்சு. இதுதான் அது நிதர்சனமான உண்மை. வேலை பார்த்து கஷ்டப்பட்டு கெட்ட பேரை வாங்கி, கெட்ட பேர்னா இது சாதா பேர்ல, வரலாற்றில் மறைக்க முடியாத கெட்ட பெயர். இப்போ இது வந்து என்னன்னா வந்து ஹிஸ்டரியில வந்து நிற்கும். இதுக்கு ஒரே கரூர், இது காஷ்மீர்ல இருக்கிற தமிழன் ஃபுல்லா இருக்கிறவங்க, ஓ விஜய் நான் சொன்னது கரெக்ட் தான். இப்போ சென்னையில வந்து ஏர் ஷோ நடத்துது. சென்னையில் ஏர் ஷோவில் வந்து போலீஸ் வந்து தப்பு பண்ணாங்க, போதிய பாதுகாப்பு கொடுக்கலன்னு நம்ம பேசணும். தண்ணீர் வசதி கொடுக்கலன்னு சொன்னோம். ஓகே, இப்போ அங்கே வந்து போலீஸ் வந்து சரியாக செய்யலைன்னு பேசினவன் தான் நான். அப்போ ஏன் கரூரில் வந்து சரியாக பேசினா? சென்னை ஏர் ஷோவில் நடந்தது வந்துட்டு என்ன பிரச்சனைனா, அந்த டெம்பரேச்சரை கவனிக்காமல் பக்கத்துலலாம் கடையெல்லாம் மூடி டீஹைட்ரேஷனில் நடந்து வந்து நடக்க முடியாமல் உச்சிக்கு போய் கிளைமேட் சேஞ்சில் போனது. இது வந்து ஸ்டாம்பீடு, ஒருத்தரை தள்ளி செத்து போனது. போலீஸாக வந்து தள்ளி விட்டுச்சு. சென்னையில் என்னன்னா, ஏர் ஷோக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, வண்டியை அலோவ் பண்ணல. நிறைய பேர் நடந்தே போனாங்க, நடந்தே வந்தோம்னா டீஹைட்ரேஷன் பொத்துன்னு மயக்கச்சி வந்ததில் ஒரு 5 பேர் செத்து போனாங்க. அன்றைக்கே வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இது மாதிரி ஒன்று நடந்திருக்குது அப்படின்ட்டுன்னு. உண்மையை சொல்ல போனால் விஜய் சாருக்கு வந்து 18 இடத்துல நீங்கள் ஊடகங்கள் இன்னும் நிறைய இடத்துல விட்டுருந்தா கரூருக்கு முன்னாடி வேற எங்கன்னா சம்பவம் நடந்துடும். திருச்சி மரக்கடையில நடக்க வேண்டியது மிஸ்ஸு, நாமக்கல்ல நடக்க வேண்டியது மிஸ்ஸு, கரூர்ல தான் நடக்க வேண்டியது விஷுவல இருக்கு. எகிரி மேல கரண்ட் கம்பியில ஏறும்போது நான் என்ன கேட்குறேன், சொந்த தொண்டர்கள் தானே தலைவான்னு பார்க்க ஓடி வராங்க. சைக்கிளை போட்டு ஏன் திப்புன்னு ஓடுறீங்க? ஏன் சைக்கிளை போட்டு ஓடுறீங்க? இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் கூட சைக்கிள் ஓட்டினாரு, எடப்பாடி பழனிசாமி பஸ்ல கூட வந்து உள்ள விழுந்ததும் இருக்குல்ல. ஆமா, சொந்த தொண்டர்களை பார்த்து ஓடுற தலைவர் யாருன்னா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? ஒரே ஒப்பற்ற தலைவர் இன்றைய முதலமைச்சர் தான். சொந்த தொண்டர்களை பார்த்து ஓடுற அளவுக்கு பிரச்சனை. உங்களோட பலம் பலவீனம் ரெண்டுமே அவங்க தான். அதனால உங்க பலவீனத்தை மறைக்கிறதுக்கு காவல்துறையை அடமான வச்சிட்டீங்க. அந்த பாவ பழியிலிருந்து அந்த குற்றச்சாட்டு, அது அவதூறு, அது உண்மையான குற்றச்சாட்டு. நிறைய அது வந்து எப்படி வெளில வர போறாங்கன்னு தெரியல. போயிட்டாங்க. இப்போ அடுத்தது இடைத்தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து தாவேக அரசுக்கு வந்து நீங்க கடந்த எபிசோட்ல வந்து பாஸ் மார்க் கொடுத்துருக்கீங்க. இப்போ இடைத்தேர்தலில் பாஸ் ஆவாங்களா இல்ல யாரு எட்ஜுக்கு வரப்போறா? இல்ல, போனது வந்து நம்ம வந்து அரசை பத்தி பேசணும், இடைத்தேர்தல் அது கட்சியை பத்தி பேசணும்.